ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி தமிழ். ரியல்மி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஊறப்பட்ட ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டே தான் இருக்கான். அந்த லான்ச் பண்ற ஃபோன்ஸ்க்குலாம் உருப்படி அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இப்போ 14 சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro 14 Pro Plus, அதுக்கடுத்து 14 Pro Lite, அப்புறமா 14 என்னது இப்போ டி, அது மட்டும் இல்லாமல் பி சீரீஸ் வேற, அதான் P3 Ultra, P3 Pro, P3 X அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது இல்லாமல் நார்சோட 80 Pro, நார்சோட 80X, எல்லாம் ஒரே போன்ஸ் தான். இதை பத்தி ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கு. நாம ரியல்மியை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு 20,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அந்த 20,000 ரூபாய், 25,000 இல்ல 30,000 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கலாமே. மேபி அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4-5 நாளுக்குள்ள அந்த வீடியோ மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ரியல்மியை பற்றி ஏன் பேசினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ரியல்மியில் P1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த P1 வாங்கிட்டு பல யூசர்ஸ் வந்து பஞ்சாயத்துக்கு உண்டானாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு அப்டேட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்டேட் வந்து பீட்டா வெர்ஷன் வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பஷீர் அப்படின்ற நண்பர் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. ரீசெண்டாக பீட்டா அப்டேட் வந்துட்ட பிறகு கொஞ்ச நாள்லேயே, ஒரு சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் லைன் இஷ்யூ வந்திருக்கு. அதான் க்ரீன் லைன் இஷ்யூன்னு இல்லை, ஃபோனில் ஒரு லைன் வருது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்னரில் ஒரு லைன் வந்து வருது. அந்த கார்னரில் வர லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. அவருக்கு 7 நாள் இன்னும் வாரண்டி இருக்குது. வாரண்டி முடியறதுக்கு இன்னும் 7 நாள் இருக்குது. வாங்கி ஒரு வருஷத்துக்கு இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டருக்கு போய் கேட்டதுக்கு, சர்வீஸ் சென்டரில் வாட்டர் டேமேஜ் இல்லை, எந்த விதமான டேமேஜும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் காசு கொடு அப்போதான் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எதுவுமே விருப்பம் இல்லாமல் 6,000 ரூபா கொடுத்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த P1 யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க போல. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப்போட இதுவும் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன லைன், எங்கே லைன் வந்துச்சு அப்படின்றதையும் வந்து சொன்னார். பாட்டமில் சம்டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா வருது, சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே லைனில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த ரியல்மி வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறான், அதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சூடுனால பிரிஞ்சு வருதான்னு தெரில. டிஸ்பிளேவும் அது பின்னாடி இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வருது. இது வந்து நான் சாம்சங் ஃபோன்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பின்னாடி பேக் பேனல் வந்து அப்படியே ஹீட்டுக்கு பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி ஹீட்டுக்கு தான் அந்த க்ளூ எல்லாம் மெல்ட் ஆகி பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆகிறதுக்கான ரீசன் நிறையவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபோனு செம்ம ஓவர் ஹீட்டாக ரெகுலராக ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே க்ளூ தான். அந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகி நம்மளுக்கு வெளியே வர ஃபீல் வந்து இருக்கும். ஃபோன் ரெகுலராக ரொம்ப வார்ம் கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஃபோன் ரொம்ப வார்மாக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா, இது இந்த ஃபோன்லாம் மட்டும் இல்லை, எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஒன்று பேக் பேனல் வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருப்பாங்க, இல்லைனா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளேவை க்ளூ போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படியே கையோட வர ஃபீல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்ற சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஃபோனை வந்து சூடாக விட்டுறாதீங்க. ரியல்மி P1 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பஞ்சாயத்துக்குரிய டிவைஸாக தான் இப்போ வந்து மாறிட்டு இருக்கு. எப்படி ரியல்மியோட GT2 Proல வந்து நிறைய பேர் லைன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் 2 பேர் அங்கே இங்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து லைனை வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால ரீசெண்டாக எந்த விதமான அப்டேட்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பீட்டாவில் குதிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரியல்மி UI 6.0 பீட்டாலாம் குதிக்காதீங்க. அதில் ஃபீச்சர்ஸ் எதுவுமே P1 டிவைஸ்க்கும் வரல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங்கும் ஆகுது அப்படின்றத நிறைய யூசர்ஸ் சொன்ன விஷயம். ஸோ அதனால ரியல்மி P1 யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப உஷாரா இருங்க. ரியல்மி 5.0 அப்டேட்ல இருக்கீங்கன்னா அதே ஸ்டேபிள்லேயே இருங்க. 6.0 அப்டேட்லாம் வந்து பண்ணாதீங்க. அப்படியே அப்டேட் பண்ணாலும் ரியல்மி அவங்க 6.0ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பேசிக் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸை வந்து கொடுக்கறதே கிடையாது. இதுதான் நான் ரியல்மி கிட்ட சொல்றது. ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் நம்பர் சீரியஸ் மட்டும் பண்ணாங்கன்னா, நம்பர் சீரியஸில் ஒரு 4 ஃபோன் வருஷத்துக்கு இல்லை, ஒரு சீரியஸில் 4 ஃபோன் இல்லை 5 ஃபோன் லான்ச் பண்ணுறேன்னா அதுக்கு அப்டேட் பண்ணி, அதுக்கு R&D பண்ணி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு டீம் இருக்கும். நீ 14 சீரீஸு, அது இல்லாமல் P3 சீரீஸு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நார்சோ சீரீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோன்ஸை லான்ச் பண்ணி அதுவும் ஒரே
அந்த 20,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய், அந்த 15,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய்க்குள்ளேயே ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸு. உங்களுக்கு டிசைன் வேணும்னா இப்படி போயிருங்க, உங்களுக்கு அமேசானில் வேணும்னா இந்த ஃபோன் போங்க, ஃப்ளிப்கார்ட் வேணும்னா இந்த ஃபோன் போங்க, உங்களுக்கு 7000 mAh பேட்டரி வேணும்னா இதுக்கு போங்க, இல்லை உங்களுக்கு வெறும் எல்லாமே ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒன்று தான், மீடியா டெக் ப்ராசர் வேணும்னா இந்த ஃபோனுக்கு வந்து போயிருங்க, இல்லை உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் ப்ராசர் வேணும்னா இந்த ஃபோனுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஆப்ஷன்ஸ் தரான். மிச்ச கம்பெனி ஆப்ஷன்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, ரியல்மியில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, அதனால நாங்கள் வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் ஏதாவது காம்படிட்டர் கம்பெனி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இல்லை, எங்களுக்கு நாங்களே தான் காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான், அவங்களுக்குள்ளேயே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிவைஸ் வரனால அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மையாவே இருக்குது. இதை கொஞ்சம் திருத்துங்களாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவன் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த ரியல்மி 1 லான்ச் ஆகும்போது 2018 டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டாமினேட் பண்ணிட்டு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து 5 சீரியஸில் இருந்தான். இப்போ அவனும் 14 சீரியஸில் இருக்கான், இவனும் 14 சீரியஸில் இருக்கான். அவனாவது வெறும் அந்த நம்பர் சீரியஸோட நிற்கிறான். அந்த ஏ சீரியஸை கட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதோ 1-2 ஃபோன்ஸை மட்டும், அதுவும் பட்ஜெட்டில் அந்த 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு 13C 14C அப்படின்ற மாதிரி ஏதோ 1-2 ஃபோன் தான் வந்துச்சு. இப்போ அவனையே இவன் ஓவர்டேக் அடிச்சு போற மாதிரி ரியல்மி இவ்வளோ டிவைஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் ப்ராப்பராக அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த வர அப்டேட்ஸும் லேட்டாக தான் வந்து வருது. அந்த வர அப்டேட் லேட்டாகவே வந்தாலும் அதுலேயும் ஏகப்பட்ட பகோட தான் வருது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் இருக்கு. நீங்க யாராவது ரியல்மி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி P1 யூசர்ஸ் இப்பவே வந்து சொல்லிடுறேன், ரீசெண்டாக ஏதாவது அப்டேட் பீட்டாலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அப்டேட்லாம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம அப்டேட் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் யோசிக்கலாம். ஸோ அதனால அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டுருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ரியல்மி P1 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு உஷாரா இருந்துக்கோங்க, அப்டேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இதே மாதிரி என்னோட வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். நான் நந்து.